ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். இன்னைக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சுட்டு மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதில் க்ரீம், கண்டென்ஸ் மில்க் எதுவுமே நம்ம சேர்க்கல. இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம கெட்டியான பாலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பால் நல்லா காயட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது பொங்க வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் காய வச்சு எடுத்துக்கலாங்க. இது காஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். இந்த சமயத்தில் நம்ம மாம்பழத்தை கட் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த சைஸில் நான் 2 மாம்பழம் எடுத்திருக்கேன். இதை இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கிற பல்ப்பை மட்டும் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதில் தண்ணி, பால் எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இருக்கட்டுங்க. இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் பால் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பாலும் நல்லா காஞ்சிருக்கு. இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்க்கறதுக்கு முன்னாடி இது ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இது 1 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா இது நல்லா திக்காயிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், முன்ன இருந்ததை விட இது நல்லா கெட்டியாயிட்டு வந்திருக்கு. இந்த அளவுக்கு இது கெட்டியாயிட்டு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாம்பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது பார்க்குறதுக்கு கெட்டியாக இருக்குங்க. நம்ம இதில் சர்க்கரை சேர்க்கும் போது இது லைட்டாக தண்ணி விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 4 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு வந்திருக்கு. இதை கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க, இல்லைனா இது அடி பிடிச்சிடும். இப்போ 4 நிமிஷம் போல் இருக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறினதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாங்க. இது ஆறிட்ட அப்புறம் இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இது நல்லா ஆறியிருக்கு. இப்போ பாருங்கள், இது நல்லாவே திக்காயிட்டு இருக்குது. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது நல்லா அரைச்சிக்கலாங்க. நம்ம இதை சூடாகவே சேர்த்து அரைச்சோம்னா இது தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபுல்லாக ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு இது ஒரு பாக்ஸுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இது லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். இப்போ ஸ்பூன் வச்சுட்டு இது நல்லா ஈக்குவல் பண்ணி விட்டுக்கலாங்க. இதை மூடி வச்சுட்டு ஃப்ரீசரில் ஒரு 5 மணி நேரம் வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ 5 மணி நேரம் போல் இருக்குங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லாவே ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது நம்ம இதை கரண்டி வச்சுட்டு வெளியே எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா ஐஸ்கிரீமும் எடுத்துகிட்ட அப்புறம் நம்ம திரும்பவும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக கிடைக்குங்க. கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாமல் நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியான ஐஸ்கிரீமாக நமக்கு கிடைக்கும். இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாங்க. இது ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 5 நிமிஷம் போல் வெளியில் வச்சுட்டு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்ட அப்புறம் இதை நம்ம அதே பாக்ஸுக்கு மாற்றி வச்சிடலாம். மாற்றிட்டு இதை நல்லா தட்டி விட்டுக்கலாங்க. தட்டி விட்டுட்டு திரும்பவும் ஸ்பூன் வச்சுட்டு இது நல்லா ஈக்குவல் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் சமப்படுத்திட்ட அப்புறம் நம்ம மூடி போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா சமப்படுத்திக்கோங்க. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா டைட்டாக மூடி போட்டுட்டு ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிருக்குங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இந்த ஐஸ்கிரீம் நல்லாவே ஃப்ரீஸ் ஆயிருக்குங்க. இப்போது நம்ம கரண்டி வச்சுட்டு வெளியில் எடுத்துக்கலாம். இதில் லைட்டாக நெய் இல்லைனா எண்ணெய் தடவிட்டு வெளியில் எடுத்துக்கலாங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு கரண்டியில் ஒட்டாமல் ஐஸ்கிரீம் ஈஸியாக வெளியில் வந்துடும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கிறேன். நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. நமக்கு எடுக்கும்போதே தெரியும் பாருங்கள், நல்லா க்ரீமியாக நல்லா ஸ்மூத்தாக அந்த ஐஸ்கிரீம் வந்திருக்கு. இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.